ரைட். பிள்ளைகள் நாங்க இன்னைக்கு படிக்க போற செக்ஷன் வந்து என்னதுன்னு சொன்னால் டிராவலிங் மைக்ரோஸ்கோப். தானே? நீங்க சவுண்ட் இருந்துச்சுன்னு சொன்னா நீங்க சவுண்டை மியூட் பண்ணிக்கொள்ளுங்க. நாங்க இன்னைக்கு படிக்க போறது என்னதுன்னு சொன்னா டிராவலிங் மைக்ரோஸ்கோப். மைக்ரோஸ்கோப் சரியா? ஓகே. அதாவது தமிழ்ல நாங்க சொல்லுவோம் நகரும் நுணுக்கு காட்டி. நகரும் நுணுக்கு காட்டி. ரைட் ரைட். எழுதுறதுல கொஞ்சம் சிக்கலா இருக்கும். நகரும் நுணுக்கு காட்டி. ரைட். அப்ப இது எதுக்காக, இதுல இருந்து நாங்க என்னென்ன வேலைகள் செய்யலாம் அப்படின்னு சொல்லிதான் நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா இன்னைக்கு நாங்க பார்க்க போறோம். அப்ப இவ்வளவு நாள் நாங்க படிச்ச அளவிடும் கருவிகளை ஒரு தரம் என்ன செய்வோம்னு சொன்னா ஞாபகப்படுத்தி, அளவிடும் கருவிகளை நாங்க என்ன செய்வோம்னு சொன்னா ஒரு தரம் ஞாபகப்படுத்திக் கொள்வோம். ரைட். முதலாவதாக நாங்க படிச்ச அளவிடும் கருவி வந்து வேனியர் மானி. ரைட். முதலாவதாக நாங்க படிச்ச அளவிடும் கருவி வந்து வேனியர் மானி. ரெண்டாவது நுண்மானி திருகு கணிச்சி. ரைட். அப்ப இன்னைக்கு நாங்க படிக்க போற செக்ஷன் இந்த வேனியர் மானியோட தொடர்பு பட்ட செக்ஷனை தான் நாங்க இன்னைக்கு படிக்க போறோம். இன்னைக்கு படிக்க போற செக்ஷன் வந்து வேனியர் மானியோட தொடர்பு பட்ட செக்ஷனை தான் நாங்க என்ன செய்ய போறோம் சொன்னா இன்னைக்கு படிக்க போறோம். அப்ப வேனியர் மானி பாத்தீங்கன்னு சொன்னா பாக்குறதுக்கு எப்படி இருக்குன்னு சொன்னா ரைட். ஓகே. அப்ப வேனியர் மானி ஒன்று பாக்குறதுக்கு இந்த மாதிரியான வடிவத்தை கொண்டிருக்கும். சரிதானே? அப்ப இது ஏற்கனவே நாங்க என்ன செஞ்சிட்டோம்னு சொன்னா இது சம்பந்தமா டீப்பா நாங்க படிச்சுட்டோம். அந்த வேனியர் மானியில பாத்தீங்கன்னு சொன்னா உள்ள பகுதிகளை நான் ஒருத்தர என்ன செஞ்சிடுறேன்னு சொன்னா ஞாபகப்படுத்தி விடுறேன். இதை நாங்க சொல்லுவோம் புறத்தாடைகள். நான் ஸ்கிரீன் ஷேர் பண்ணிருக்கிறது கிளியரா விளங்குதா சமீரன்? ஓகே, விளங்குது. ரைட். அப்ப இதை நாங்க சொல்லுவோம் புறத்தாடைகள். இங்க ரெண்டுலயும் இருக்கிறது புறத்தாடைகள், இது அகத்தாடைகள்னு சொல்லுவோம். நடுவுல இருக்கிறது பிரதான அளவிடை, நடுவுல காணப்படுறது பிரதான அளவிடை. இந்த இடத்துல காணப்படுறது என்னதுன்னு சொன்னா வேனியர் அளவிடை. நடுவுல காணப்படுறது பிரதான அளவிடை, இந்த இடத்துல காணப்படுறது என்னதுன்னு சொன்னா வேனியர் அளவிடை. பின்னாடி இருக்கிறது ஆழம் அளவிடும் கோல். பின்னாடி இருக்கிறது யாருன்னு சொன்னா ஆழம் அளவிடும் கோல். சரிதானே? ரைட். அப்ப இதுல நாங்க என்ன செய்யலாம்னு சொன்னா இப்ப உதாரணத்துக்கு நான் சொல்றேன், இதுல ஒரு நாணயத்தினுடைய விட்டத்தை அளக்கணும் அப்படின்னு சொன்னா இதுல ஒரு நாணயத்தினுடைய விட்டத்தை அளக்கணும்னு சொன்னா நாணயத்தை நாங்க என்ன செய்வோம்னு சொன்னா கொண்டு போயிட்டு இந்த இடத்துல நாங்க என்ன செய்வோம் சொன்னா நாணயத்தை என்ன செய்வோம் சொன்னா கொண்டு போயிட்டு இந்த இடத்துல இப்படி வைப்போம். சரி, ரைட். இப்படி நாணயத்தை இந்த இடத்துல வைப்போம். வச்சுட்டாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா இந்த இடத்துல காட்டப்படுற ரீடிங்ஸை நாங்க பாக்குறது மூலமாக இந்த அளவிடைகளை நாங்க பெற்றுக்கொள்ள முடியும். ரைட். இப்ப நீங்க கற்பனை பண்ணி பாருங்க, ஒரு ஹார்ஸ், பிளெக்சிபிள் ஹார்ஸ், பிளெக்சிபிள் ஹார்ஸ் சரிதானே? ஹார்ஸ். இந்த பிளெக்சிபிள் ஹார்ஸ் இருக்கு தானே, பிளெக்சிபிள் ஹார்ஸ்னு சொன்னா நெளி குழாய். சரிதானே? அப்ப வீட்டுக்கு நீரை எடுக்கிறதுக்காக பயன்படுத்துற நெளி குழாய். ரைட். ஒரு 5 நிமிஷம் சார் இருக்குதா? எதுல சார்? ரெண்டுலயும் ஐசிடி மட்டும் தானே? 100 இது அரண்கிட்ட பார்த்தோம். ஓகே. அப்ப இதுல நாங்க ஒரு பிளெக்சிபிள் ஹார்ஸா எடுத்துக்கொள்ளும். பிளெக்சிபிள் ஹார்ஸ்னா நீங்க வீட்டுக்கு நீர் பாய்ச்சல் செய்யறதுக்காக ஹார்ஸ் வச்சிருப்பீங்க தானே, அந்த ஹார்ஸை நீங்க எடுத்து யோசித்து பாருங்க. அந்த ஹார்ஸை எடுத்து இந்த புறத்தாடைகள்ல பிடிக்கிறப்ப என்ன நடக்கும் தெரிஞ்சாக்கள் சொல்லலாம். அந்த ஹார்ஸை எடுத்து இந்த இடத்துல உள்ள புறத்தாடைகள்ல நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா பிடிக்க போறேன். இந்த இடத்துல உள்ள புறத்தாடைகள்ல நான் பிடிச்சேன்னு சொன்னா என்ன நடக்கும்? யாருக்குமே தெரியாது. வெட்டிரும் சார். வெட்டிரும். ரைட். ஒண்ணு ரைட், வெட்டுறதுக்கு சான்ஸ் இருக்கு. வேற வேற சொல்லக்கூடியாக்கள்? விகாரம் அடையும் சார். ரைட். ஓகே, விகாரம் அடையும், அதாவது நசுங்கும். என்னது? ரைட். அந்த ஹார்ஸ் வந்து பிடிக்கும் போது என்ன? ஓகே, ஹார்ஸ் வந்து நசுங்கும். ரைட். இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்றேன் இன்னொன்னு, சவர்க்கார குமிழ் இருக்கு தெரியுமா? இப்ப சவர்க்காரத்தை என்ன செய்ய போறீங்கன்னு சொன்னா நல்லா நுரை வர மாதிரி தேய்ச்சிட்டு அதுல சின்ன சின்ன பபிள்ஸ் வரும் தானே, அந்த பபிள நாங்க அளக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிதானே? அப்ப அந்த பபுள் எப்படி இருக்க போது, இப்படி சவர்க்காரம் இருந்துச்சுன்னு சொன்னா சவர்க்காரத்துல சின்ன நுரையா அப்படி இருக்க போது நுரை அப்படி ஒரு பபுள் ஒன்று இருக்கும். சரிதானே? அப்ப இந்த பபுள் டி இதுல இருந்து இது வரைக்குமான விட்டத்தை நாங்க அளக்கணும். சரிதானே? இதுல இருந்து இது வரைக்குமான விட்டத்தை அளக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்ப இந்த பபுளை போயிட்டு வேனியர் மானியில பிடிக்கணுமா?
பிடிக்கலுமா? பிடிக்க இயலாது. நுண்மானி திருகணிச்சில பிடிக்க இயலுமா? பிடிக்க இயலாது. ஏன்னு சொன்னா நுண்மானி திருகணிச்சிகளை கொண்டு போய் வைக்கும் போதே இந்த பபுள் என்ன செஞ்சிருன்னு சொன்னா உடைஞ்சு போயிடும். சரிதானே? அப்ப அந்த மாதிரி பிளெக்சிபிள் ஹோஸ் இருக்குதானே? பிளெக்சிபிள் ஹோஸை நாங்க என்ன செய்யலாம்னு சொன்னா இந்த வேனியர் மானில இப்படி நாங்க பிடிச்சோம்னு சொன்னா பிளெக்சிபிள் ஹோஸ வேனியர் மானில நாங்க பிடிச்சோம்னு சொன்னா என்ன நடக்கும்னு சொன்னா வேனியர் மானிகளினுடைய தாடைகள் அழுத்துறனால இது வந்து விகாரம் அடையும். இந்த பொருள் வந்து என்ன நசுங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆகவே உண்மையான அளவிடையை நாங்க என்ன செய்ய முடியாதுன்னு சொன்னா நாங்க பெற முடியாது. சரிதானே? ஆகவே இந்த மாதிரியான விசேட வகையான அளவீடுகளை மேற்கொள்றதுக்காக நாங்க யாரை பயன்படுத்துறோம் அப்படின்னு சொன்னா இந்த நகரும் நுணுக்கு காட்டியை பயன்படுத்துறோம். நான் சொல்றது கிளியரா விளங்குச்சா? அப்ப நான் திருப்பியும் சொல்றேன், ஒரு ரப்பர் பந்து. இன்னொன்னு நான் சொல்றேன் ரப்பர் பந்து. அப்ப ரப்பர் பந்தை நாங்க எடுத்து கற்பனை பண்ணி பார்ப்போம். இப்ப உதாரணத்துக்கு இந்த எல்லையெல்லாம் விளையாடுற பந்து இருக்குதானே? இந்த பந்தை கொண்டு போயிட்டு என்ன செய்ய போறோம்னு சொன்னா இதனுடைய விட்டத்தை நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா வேனியர் மணியை கொண்டு என்ன செய்ய போறோம்னு சொன்னா அளக்க போறோம். அப்ப ரப்பர் பந்து இப்படி இருக்கும். அப்ப நாங்க என்ன செய்ய போறோம்? இந்த ரப்பர் பந்து விட்டு இடையில என்ன செய்ய போறோம்னு சொன்னா புறத்தாடைகளை நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா இப்படி இணைக்க போறோம். புறத்தாடைகளை இப்படி இணைச்சிட்டு நாங்க என்ன செய்ய போறோம்? அளவிட மேற்கொள்ள போறோம். அப்ப அந்த புறத்தாடைகள் வந்து டைட்டாக என்ன செய்யும் சொன்னா அந்த ரப்பர் பந்து என்ன செய்யும் சொன்னா அப்படி விகாரம் அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆகவே ரப்பர் பொருட்கள் அதாவது இழுவை அடையக்கூடிய பொருட்கள், இப்ப உதாரணத்துக்கு லாஸ்டிக் மாதிரியான பொருட்கள், இதெல்லாம் நாங்க என்ன செய்யலாதுன்னு சொன்னா வேனியர் மானியை பயன்படுத்தி அளக்க இயலாது. நுண்மானி திருகு கணிச்சியை கொண்டும் அளக்க இயலாது. இது கிளியரா விளங்குது என்ன சொல்றது? ரைட். அப்ப இந்த மாதிரி நலிவடையக்கூடிய பொருட்கள், அதாவது இந்த மாதிரி விசையை வழங்கும் போது அதனுடைய வடிவத்துல மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய பொருட்களை அளவிடுறதுக்காக விசேடமாக வடிவமைக்கப்பட்ட ஒரு 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 கருவிதான் யாரு அப்படின்னு சொன்னா இந்த நகரும் நுணுக்குக்காட்டி. சரிதானே? அப்ப இந்த பொருட்களினுடைய வடிவம் மாறக்கூடியமை, அதாவது விசை வழங்கும் போது பொருட்களினுடைய வடிவம் மாறக்கூடிய மாதிரியான பகுதிகளை அளக்குறதுக்காக வடிவமைக்கப்பட்ட விசேட கருவிதான் யாரு அப்படின்னு சொன்னா இந்த நகரும் நுணுக்கு காட்டி. சரிதானே? அப்ப கற்பனை பண்ணி பார்ப்போம். இப்ப ஹோசை இதுல அளக்க இயலாது. ஹோசை நாங்க என்ன செய்யலாதுன்னு சொன்னா வேனியர் மானில அளக்க இயலாது. அதே மாதிரி ஹோசை நாங்க எதுல அளக்க இயலாது அப்படின்னு சொன்னா நுண்மானி திருக்கணிச்சியில அளக்க இயலாது. இப்ப ஹோசை நாங்க எடுத்து பார்த்தோம்னு சொன்னா ஹோஸ் வந்து உண்மையாலுமே ஹோஸ் விட்டு குறுக்கு வெட்ட பார்த்தோம்னு சொன்னா இப்படி இருக்கும். சரிதானே? ஹோஸ் விட்டு குறுக்கு வெட்ட பார்த்தோம்னு சொன்னா இப்படி இருக்கும். ரெண்டு பகுதி இருக்கும். அப்ப இது என்னவா இருக்கும்னு சொன்னா வெளிவிட்டமாக இருக்கும். இந்த ஹோஸ் விட்டு இந்த பகுதி இதை எடுத்து பார்த்தோம்னு சொன்னா வெளிவிட்டமா இருக்கும். இது வந்து என்னவா இருக்கும்னு சொன்னா இந்த பகுதி இதுல இருந்து இது வரைக்கும் என்னவா இருக்கும்னு சொன்னா உள்விட்டமா இருக்கும். அப்ப இந்த ஹோஸ்ல நாங்க என்ன செய்ய போறோம் சொன்னா உள்விட்டத்தை அளக்கிறத கற்பனை பண்ணி பார்ப்போம். அப்ப உள்விட்டத்தை எப்படி அளப்பீங்க? உள்விட்டத்தை அளக்கிறதுக்கு நாங்க வேனியர் மானியை பயன்படுத்துறது மாதிரி நாங்க யோசிப்போம். அப்ப வேனியர் மானியில என்ன இருக்கும்னு சொன்னா அகத்தாடைகள் இருக்கும். இப்படி ஒரு அகத்தாடைகள் இருக்கும். அகத்தாடைகள் இருக்கும். அப்ப இதுதான் வேனியர் மானி. சரியா? ரைட். வேனியர் மானி இப்படி இருக்கு. நான் இங்க வரைகிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. நீங்க கவனிச்சுக்கோங்க. அப்ப இதுல என்ன செய்ய போறோம்னு சொன்னா இந்த ஹோஸை கொண்டு போயிட்டு இதுல இப்படி கனெக்ட் பண்ண போறோம். ஹோஸை கொண்டு போய் இதுல இப்படி என்ன செய்ய போறோம்னு சொன்னா கனெக்ட் பண்ணிட்டு இது என்ன செய்ய போறீங்கன்னு சொன்னா ஹோஸ் அப்படி கனெக்ட் பண்ணிட்டு இது இந்த பக்கமா இழுக்கும் போது என்ன நடக்கும்னு சொன்னா இப்பயும் ஹோஸ் வந்து என்ன செய்யும் சொன்னா விகாரம் அடையும். விளங்குச்சா? அப்ப இந்த மாதிரியாக விசைய வழங்குறதால பொருட்கள் விகாரம் அடையக்கூடிய பொருட்களுக்கு நாங்க இதை என்ன செய்ய முடியாது அப்படின்னு சொன்னா பயன்படுத்தவே முடியாது. ஆகவே இதுக்காக விசேடமாக தயாரிக்கப்பட்ட கருவியினுடைய பெயர் தான் என்னதுன்னு சொன்னா இந்த நகரும் நுணுக்கு காட்டி, அதாவது ஆங்கிலத்துல சொல்லுவோம் டிராவலிங் மைக்ரோஸ்கோப். இந்த டிராவலிங் மைக்ரோஸ்கோப்ல இன்னொரு விசேடமான வேலையும் செய்யலாம். இப்ப உதாரணத்துக்கு உங்களோட பேனா இருக்கு தானே, இந்த பேனாவுல ஒரு ரீஃபில் இருக்கும். அந்த ரீஃபில் வந்து ரொம்ப சின்னதா இருக்கும். சரிதானே? அந்த ரீஃபில் உள்ளுக்கு மைய ஊத்துறதுக்கு சின்ன ஒரு குழாய் இருக்கும். அந்த குழாய் பாத்தீங்கன்னு சொன்னா ரொம்ப ரொம்ப சின்ன குழாயா இருக்கும். பெருசா வரையறேன். அந்த குழாய் உள்ளுக்கு உங்களோட அந்த வேனியர் மானி விட்டு அகத்தாடைய விட முடியுமா? நான் போக மாட்டேன். அகத்தாடைய விட முடியாது. கஷ்டப்படுவேன். சரிதானே? அகத்தாடை என்ன செய்யலாதுன்னு சொன்னா அந்த சின்ன ஒரு துளைக்குள்ள விட முடியாது. அப்ப அந்த மாதிரி அந்த வேனியர் மானியாலையும் நுண்மானி திருகு கணிச்சியாலையும் அளக்க முடியாத மிக சிறிய விட்டங்களை கூட என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொன்னா இதை பயன்படுத்தி என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா அளக்க போறோம். ரைட். அப்ப இது சம்பந்தமா நான் ஒரு விளக்கம் ஒண்ணு தரேன். அதுக்கு பிறகு ஒரு வீடியோ கிளிப் ஒன்று பார்ப்போம். வீடியோ கிளிப் ஒன்று பார்த்துட்டு இது பகுதிகளில் நாங்க இன்னைக்கு விளங்கிட்டோம்னு சொன்னா நாங்க டைரக்டா என்ன செய்யலாம்னு சொன்னா கணக்குக்கு போகலாம். ரைட். அப்ப இது என்னதுன்னு சொன்னா ஒரு நுணுக்கு காட்டி, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், ஒரு நுணுக்கு காட்டி. சரிதானே? அப்ப மைக்ரோஸ்கோப். அப்ப மைக்ரோஸ்கோப் வேலை என்ன?
அதாவது ஒரு சிறிய பொருளை பெருப்பிச்சு காட்டக்கூடிய வேலையை செய்யும். அதாவது ஒரு மிக சிறிய பொருளை என்ன செய்யலாம்னு சொன்னா கண்ணுக்கு தெரியக்கூடிய வகையில கிளியரா தெரியக்கூடிய வகையில பெருப்பிச்சு என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொன்னா இந்த மைக்ரோஸ்கோப்பால காட்ட முடியும். சரியா? அப்ப இந்த மைக்ரோஸ்கோப்ல பாத்தீங்கன்னு சொன்னா என்ன இருக்கும்னு சொன்னா இப்படி ஒரு மேடை மாதிரியான ஒரு அமைப்பு ஒண்ணு இருக்கும். சரிதானே? எப்படி இருக்கும்? இப்படி ஒரு மேடை மாதிரியான அமைப்பு ஒன்று இருக்கும். இதுல என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னா இதுல ஒரு ரயில் ஒன்று இருக்கும். ரயில்னு சொன்னா என்னதுன்னு சொன்னா அசைஞ்சு போறதுக்கான ஒரு சின்ன தடம் ஒன்று இருக்கும். இதுல என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னா ஒரு தண்டு மாதிரியான ஒரு பகுதி ஒன்று இருக்கும். நான் வீடியோ கிளிப் ஒன்று காட்டும் போது உங்களுக்கு கிளியரா விளங்கும். தண்டு மாதிரியான ஒரு பகுதி ஒன்று இருக்கும். அப்ப இதுல என்ன இருக்குன்னு சொன்னா இந்த இடத்துல ஒரு மைக்ரோஸ்கோப் இப்படி பூட்டியிருப்பாங்க. சரியா? இது இப்படி ஒரு மைக்ரோஸ்கோப் ஒரு பொருள் வில்லை, கண் வில்லை இதெல்லாம் பூட்டி இதை என்ன செஞ்சிருப்பாங்க சொன்னா இந்த இடத்துல என்ன செஞ்சிருப்பாங்க இப்படி பிக்ஸ் பண்ணிருப்பாங்க. நான் வரைகிற படம் உங்களுக்கு கிளியரா விளங்குதா? ரைட். இங்க இருக்கு கண் வில்லை, அந்த பக்கம் இருக்கு என்னதுன்னு சொன்னா பொருள் வில்லை. இப்ப நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னு சொன்னா இந்த படத்தை நான் என்ன கொஞ்சம் கீழே எடுக்கிறேன். ரைட். இந்த இடத்துல நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா ஒரு ஹோஸை இந்த இடத்துல என்ன செய்ய போறேன்னு சொன்னா வைக்க போறேன். ஒரு ஸ்டாண்ட் ஒன்று வச்சு ஆய்வு கூடத்துல என்ன இருக்குன்னு சொன்னா ஸ்டாண்ட் இருக்கும். ஆய்வு கூடத்துல ஸ்டாண்ட் இருக்கும். இந்த ஸ்டாண்ட்ல என்ன செய்ய போறேன்னு சொன்னா அந்த ஸ்டாண்ட்ல இப்படி ஒரு கவ்வி ஒன்று இருக்கும், படிச்சிருப்பீங்க. இந்த கவ்வியில என்ன இருக்குன்னு சொன்னா அந்த ஹோஸை நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா பிடிக்க போறேன். கவ்வியில ஹோஸை நான் பிடிக்க போறேன். ரைட். அதை கொஞ்சம் பெருசா நான் படத்தை வரையிறேன். இப்படி ஒரு கவ்வி ஒன்று இருக்க போகுது. இந்த கவ்வியில நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா இந்த ஹோஸை நான் பிடிக்க போறேன். ரைட். இந்த ஹோஸ் அப்படி பிடிக்க போறேன். ஹோஸ் வந்து இப்படி இருக்க போகுது. அப்ப இப்ப இந்த கவ்வியில பிடிக்கும் போது ஹோஸ் வந்து என்ன செய்யாதுன்னு சொன்னா விகாரம் அடையாது. அப்ப ஹோஸை வந்து நாங்க என்ன செய்யலாதுன்னு சொன்னா இதுதான் ஹோஸ்ன்னு சொன்னா இந்த நுனிப்பகுதியிலே நாங்க என்ன செய்யலாது கவ்வியில இந்த இடத்துல பிடிக்க இயலாது. அப்ப என்ன செய்ய போறோம்னு சொன்னா ஹார்ஸ் இப்படி இருக்குன்னு சொன்னா ஹார்ஸ் இப்படி நீட்டமா இருக்கும். அப்ப கவ்வியை நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா இந்த இடத்துல பிடிக்க போறோம். ஆனா இந்த இடத்துல தான் நாங்க ரீட் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா இந்த இடம் என்ன செய்யாது விகாரம் அடைகிறதுக்கான சான்ஸ் இல்ல தானே. இந்த இடம் என்ன செய்யாதுன்னு சொன்னா விகாரம் அடையாது. இப்ப நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா இந்த டிராவலிங் மைக்ரோஸ்கோப்பை இந்த பக்கம் தள்ளி இந்த இடத்துல உள்ளதை கணக்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா இந்த இடத்துக்கு செட் பண்ண போறோம். நான் சொல்றது இல்லைங்களா? இந்த இடத்துக்கு செட் பண்ண போறோம். இந்த பகுதியை இந்த இடத்த இந்த தள்ளி என்ன செய்ய போறோம்னு சொன்னா இதுக்கு நேரா செட் பண்ண போறோம். அப்ப இந்த இடத்துல என்ன செய்ய போறோம்னு சொன்னா இதை தள்ளும் போது இங்கே ஒரு வாசிப்பு காட்டும். சரிதானே? இங்கே ஒரு வாசிப்பு காட்டும். அப்ப அடுத்தது என்ன செய்ய போறேன்னு சொன்னா இங்கே பார்த்த பிறகு இது அப்படியே இங்க வரைக்கும் தள்ளி இந்த இடத்துல ரீடிங் பார்க்க போறோம். இந்த இடத்துல உள்ள ரீடிங் பார்க்க போறோம். அப்ப இந்த குழாயை இங்கிட்டு தள்ளி இருப்போம். அடுத்து இந்த குழாயை கொஞ்சம் இங்கிட்டு தள்ளி இருப்போம். அப்ப தள்ளும் போது இது என்ன செய்யும் சொன்னா இந்த இடத்துல தள்ளப்பட்டு நின்றது இது கொஞ்சம் இங்கிட்டு தள்ளி இங்கே வரும். இங்கே வந்தோடனே இங்கே ஒரு அளவிடை ஒண்ணு தெரியும். இங்கே ஒரு அளவிடை இருக்கும், இங்கே ஒரு அளவிடை இருக்கும். அப்ப நான் சொல்றேன் இந்த ஏங்கிற இடத்துல உள்ள அளவிடை வந்து ஏங்கிற இடத்துல உள்ள அளவிடை வந்து 1.2 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி இருக்கு. இந்த இடத்துல பில இருக்கக்கூடிய அளவீடு வந்து 1.8 சென்டிமீட்டர். ஆகவே இதுக்கு இடையில உள்ள இடைவெளி எவ்வளவா இருக்கும்? இதுல இருந்து ஏல இருந்து தானே பிக்கு நகர்ந்து போயிருக்கு. அப்ப எவ்வளவு இடைவெளியா இருக்கும் தெரிஞ்சாக்கள்? எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த 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 கேப்பை எப்படி கண்டுபிடிக்கிறது? 1.8 சென்டிமீட்டர்ல இருந்து 1.2 சென்டிமீட்டர் கழிச்சு ஓகே 0.6 சென்டிமீட்டர் இந்த கேப்பா இருக்கும். நான் சொல்றது விளங்குதா? ஓகே. நான் சொல்றது கிளியரா விளங்குதுன்னு தானே? ஆகவே இந்த மாதிரியான வேலைகளை செய்யறதுக்காகத்தான் நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா இந்த நகரும் நுணுக்கு காட்டிய நாங்க யூஸ் பண்ண போறோம். இப்ப நகரும் நுணுக்கு காட்டி சம்பந்தமா ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் ஒன்று நான் உங்களுக்கு தந்துட்டேன். ஒரு 2 வீடியோ கிளிப் ஒன்று இருக்கு. அந்த 2 வீடியோ கிளிப்பை பார்க்கும்போது உங்களுக்கு கிளியர் ஐடியா வரும். அப்படியும் கிளியர் ஐடியா வரல அப்படின்னு சொன்னா நீங்க என்ன செய்யுங்க சொன்னா திருப்பி எனக்கு ஒருத்தர சொல்லுங்க, நான் உங்களுக்கு ஒருத்தர சொல்லித்தரேன். சரிதானே? என்ன சொன்னா அந்த வீடியோ கிளிப்ல அவங்க காட்டுற விஷயத்த கொஞ்சம் கவனமா பாருங்க. நான் ஸ்லோவா சொல்லி தந்துட்டு போறேன். பாட ஸ்லோவா போறத பத்தி வொரி பண்ணிக்க வேணாம். கிளியரா விளங்கிட்டு போறதுதான் இங்க மெயின். சரிதானே? ரைட். அப்ப லாஸ்ட் கிளாஸ்ல ஒரு ஹோம் ஒர்க் ஒன்று கொடுத்தேன். அதை ஒரு 5 பேர் என்ன செஞ்சிருந்தாங்கன்னு சொன்னா எனக்கு செஞ்சு அனுப்பியிருந்தாங்க. அப்ப இந்த கிளாஸ் முடியறப்ப அந்த ஹோம் ஒர்க்கை நாங்க என்ன செஞ்சிருவோம் அப்படின்னு சொன்னா அந்த ஹோம் ஒர்க்கை நாங்க ஒரு தடவை டிஸ்கஸ் பண்ணிடுவோம். ஒரு தடவை ஞாபகப்படுத்திருங்க. ஓகே. அப்ப ஃபர்ஸ்டா இந்த வீடியோ கிளிப் என்ன செய்வோம் சொன்னா முதல்ல பார்ப்போம். ரைட். ரைட். டிராவலிங் மைக்ரோஸ்கோப்னா என்னன்னு சொல்லிதான் இந்த வீடியோல சொல்லுவாங்க. அப்ப இதை பார்த்துட்டு அதுக்கு பிறகு எடுத்துப்போம். MS Ramaiah University of Applied Sciences. Traveling microscope. Right. This traveling microscope is an instrument used to measure small distances to an accuracy of 0.001 centimeter. Right? The measurement principle
is based on the principle of vernier. சரிதானே? இது வந்து எந்த தத்துவத்தின் அடிப்படையில வேலை செய்யுது அப்படின்னு சொன்னா வேர்னியர் மானி எப்படி வேலை செய்தோ அதே மாதிரி தான் இதுவும் வேலை செய்ய போகுது. அப்ப வேர்னியர் அளவீடுகள் தான் இதுல இருக்க போகுது. பாருங்க இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா இங்க பாருங்க சின்னதா ஒரு அளவிடைகள் தெரியுது. இங்க பாருங்க இங்க ஒரு அளவிடை தெரியுது. அப்ப இந்த அளவிடை நாங்க வேர்னியர் அளவிடைன்னு சொல்லுவோம், இத பிரதான அளவிடைன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு மேடை இருக்கு தானே, இந்த மேடையிலையும் இப்படியான அளவிடைகள் என்ன செய்யும் சொன்னா இருக்கும். Of vernier. Description of traveling microscope. Traveling microscope is a compound microscope fitted vertically on a vertical scale. The base of a traveling microscope. Right. பிள்ளைகள் இந்த சவுண்ட் வந்து உங்களுக்கு கேக்குதா? இந்த வீடியோல உள்ள சவுண்ட்? இல்ல சார். குறைவா தான் கேக்குதா? இல்ல சார். ஆமா சார். சரி ஓகே. அப்ப சரி நான் சொல்றேன். இந்த வீடியோ சவுண்ட் வந்து வர மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன். ரைட் நான் விளங்கப்படுத்துறேன், பிரச்சனை இல்ல. ஓகே. Consists of leveling screws. ரைட். அப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு மேடை ஒன்று இருக்கு. ரைட். இதுதான் அந்த மேடை. இந்த இடத்துல காட்டப்படுறது தான் அந்த மேடை. ரைட். இந்த ஸ்பாட்லைட்ல காட்டுறேன். இந்த ஸ்பாட்லைட்ல காட்டப்படுறது தான் மேடை. சரிதானே? அப்ப முதலாவது இந்த கருவியை நாங்க செப்பம் செய்யறதுக்கு முன்னாடி இந்த மேடையை வந்து நாங்க என்ன செய்யணும் சொன்னா கிடையாக வைக்கணும். அப்ப கிடையா இருக்குதா இல்லையா அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்றதுக்காக என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல சரிதானே கிளியரா சாரி கிடையா இருக்கா இல்லையா அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்றதுக்காக இதுல 2 திருகுகள் இருக்கும். அதுக்கு மேலதிகமாக என்ன இருக்குன்னு சொன்னா இங்க ஒரு நீர்மட்டம் ஒண்ணு இதுல இருக்கும். அப்ப இந்த இடத்துல இந்த நீர்மட்டத்தை இவங்க காட்டல. அப்ப இந்த இடத்துல என்ன இருக்குன்னு சொன்னா ஒரு நீர்மட்டம் ஒன்று இருக்கும். சரிதானே? அப்ப இந்த நீர்மட்டத்தை வந்து இப்ப நீங்க பாஸ்மார்லாம் வேலை செய்யும் போது பார்த்திருப்பீங்க, நீர்மட்டம் வச்சிருப்பாங்க. அந்த நீர்மட்டத்துல எப்படி இருக்கும்? நீர்மட்டம் எத்தனை பேர் நீர்மட்டம் பார்த்திருக்கீங்க? ரைட். அப்ப ரைட் நீர்மட்டத்தை சம்பந்தமா நான் இப்ப முதல்ல சொல்லிடுறேன். அப்ப நீர்மட்டத்துல ஒரு சின்ன குழாய் இருக்கும். அந்த குழாய்களுக்கு நீர் குமிழி ஒன்று இருக்கும். அந்த நீர் குமிழி சரியா சென்டருக்கு வரும்போது என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னா கிடையாக இருக்கிறத நாங்க என்ன செய்யலாம் சொன்னா உணர்ந்து கொள்ளலாம். அந்த மாதிரி இதுலயே என்ன இருக்க போகுதுன்னு சொன்னா நீளமான ஒரு குழாய் ஒன்று இருக்க போகுது. நீளமான இப்படி ஒரு குழாய் ஒன்று இருக்க போகுது. அந்த குழாய்களுக்கு நீர் குமிழி ஒன்று இருக்கும். அப்ப சரியா 2 கோடு போட்டிருப்பாங்க. இந்த நீர் குமிழி வந்து நடுவுல இந்த கணக்கா இந்த சென்டர்ல வரப்போகுது. சரியா? சென்டர்ல வந்துச்சுன்னு சொன்னா இந்த மேடை வந்து கிடையாக இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரிதானே? ரைட். கிருஷாந்தன் என்ன டவுட் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க? Krishandan? Right. Okay. Horizontally. It can move up and down and left and right, carrying a vernier scale. Okay. விளங்குதா? அப்ப இந்த traveling microscope நாங்க என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா இந்த traveling microscope நிலைக்குத்தாகவும் அசைக்க முடியும், கிடையாகவும் அசைக்க முடியும். சரியா? ரைட். அப்ப பாருங்க. அப்ப இந்த traveling microscopeல இந்த பகுதியை நிலைக்குத்தாகவும் மேலேயும் கீழே அசைக்கலாம். இதை மேலையும் கீழே அசைக்கலாம். அதே மாதிரி இந்த பக்கமாகவும் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொன்னா எங்களால அசைக்க முடியும். சரிதானே? எல்லாத்துக்கும் ஸ்கிரீன் வருதா? 10 பேருக்கு ஸ்கிரீன் வரலன்னு சொல்லி மெசேஜ் பண்றாங்க. ஸ்கிரீன் வருதா? வருது. வீடியோ விளங்குது தானே? ஓகே. அப்ப இத என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொன்னா இத நிலைக்குத்தாகவும் அசைக்க முடியும், கிடையாகவும் அசைக்க முடியும். இந்த ஏரியாவை நிலைக்குத்தாகவும் அசைக்க முடியும், கிடையாகவும் அசைக்க முடியும். ரைட். அப்ப வீடியோ பார்ப்போம் தொடர்ந்து. It can move up and down and left and right, carrying a vernier scale along with it. ரைட். பிள்ளைகள் விளங்குதா? அப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த மேடையில பாத்தீங்கன்னு சொன்னா இது ஒரு பிரதான அளவிடை. இது என்னதுன்னு சொன்னா ஒரு பிரதான அளவிடை ஒன்று இருக்கும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு சின்ன வேர்னியர் அளவிடை ஒன்று இருக்கும். அப்ப நாங்க பிரதான அளவிடையும் வேர்னியர் அளவிடையும் வச்சுக்கொண்டு எப்படி அளவிடைகளை மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி நாங்க ஆல்ரெடி என்ன செஞ்சிட்டோம், படிச்சிட்டோம். அப்ப அது நான் ஒருத்தர என்ன செய்யறேன்னு சொன்னா இந்த பாடம் கணக்கு பகுதிக்கு போகும்போது அதை நான் திருப்பி ஒருத்தர ரிப்பீட் பண்ணி விடுறேன். அப்ப இதுல மேடையில ஒரு பிரதான அளவிடை இருக்கும், மேடையில ஒரு பிரதான அளவிடை இருக்கும். அதே மாதிரி அந்த மேடையில ஒரு வேர்னியர் அளவிடை இருக்கும். அப்ப இந்த பிரதான அளவிடை வந்து எப்படி இருக்குன்னு சொன்னா பிக்ஸ்டா இருக்கும். இது வந்து அசையாது. அப்ப இந்த தொலைக்காட்டிய நாங்க இந்த பக்கமாகவும் இந்த பக்கமாக அசைக்கும் போது இந்த வேர்னியர் அளவிடை வந்து இப்படி மேல அசைஞ்சு போகும். அசைஞ்சு போகும்போது நாங்க அளவிடைகளை எடுக்கலாம். சரிதானே? ரைட். Here we can see horizontal main scale and vernier scale. Similarly, vertical main scale and ரைட். இதே மாதிரி பிள்ளைகள் கவனிங்க. இதே மாதிரி நிலைக்குத்தாகவும் பிரதான அளவிடை இருக்கும், வேர்னியர் அளவிடை இருக்கும். அப்ப இதுல நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க.
பிரதான அளவிடை எப்பொழுதுமே அசையாது. வேணியர் அளவிடை தான் என்ன செய்ய போகுதுன்னு சொன்னா அசைய போகுது. அப்ப இந்த வேணியர் அளவிடை இந்த இங்க இருக்கு தானே வேணியர் அளவிடை, இது அப்படியே மேல அசைக்கும் போது என்ன செய்யும் சொன்னா இதுல ஒரு இடத்துல போயிட்டு பொருந்தும் தானே, அந்த பொருந்தத்தை வச்சுக்கிட்டு நாங்க என்ன செய்யலாம் சொன்னா அளவிடைகளை மேற்கொள்ள At முடியும். any given position, the readings are taken by combining main scale and vernier scale readings. Now, let us find out the least count of traveling microscope. Least count of the traveling microscope is equal to value of one main scale division divided by total ரைட், number. இதெல்லாம் நாங்க ஆல்ரெடி என்ன செஞ்சிட்டோம்னு சொன்னா படிச்சிட்டோம். லீஸ்ட் கவுண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது? லீஸ்ட் கவுண்ட கண்டுபிடிக்கிறதுக்கு, அதாவது வேணியர் மானியில லீஸ்ட் கவுண்ட கண்டுபிடிக்கிறதுக்கு 2 சமன்பாடுகள் இருக்கு. சரியா? ரைட். ரைட், நான் வீடியோ கடைசியில போட்டு விடுறேன். ஓகே, அப்ப லீஸ்ட் கவுண்ட கண்டுபிடிக்கிறதுக்கு சமன்பாடு இருக்கு. லீஸ்ட் கவுண்ட கண்டுபிடிக்கிறதுக்கு 1 மைனஸ் பொருந்தும் பிரதான பிரிவு அதன் கீழ் மொத்த வேணியர் பிரிவுகளின் எண்ணிக்கை. இப்படி நாங்க படிச்சிருக்கோமா? அதாவது வேணியர் மானியில, வேர்னியர் காலிப்பர்ல. ரைட், அதே மாதிரி இன்னொரு சமன்பாடு இருக்கும். 1 கீழ் என்னது மொத்த வேணியர் பிரிவுகளின் எண்ணிக்கை. இப்படி 2 சமன்பாடு படிச்சிருக்கோம். லீஸ்ட் கவுண்ட் காண்றதுக்கு 2 சமன்பாடு படிச்சிருக்கோம். இது முதலாவது சமன்பாடு, இது 2வது சமன்பாடு. சரியா? இது முதலாவது சமன்பாடு, இப்படி 2வது சமன்பாடு. இந்த மாதிரி 2 சமன்பாடுகளை படிச்சிருக்கோம். அதை பார்த்துக்கொள்ளுங்க. அதே மாதிரி தான் இதுக்கும் நாங்க என்ன செய்ய போறோம் சொன்னா இழிவெண்ணிக்கையை நாங்க காண போறோம். அதே மாதிரி தான் நாங்க என்ன செய்ய போறோம் சொன்னா இதுக்கும் இழிவெண்ணிக்கையை காண போறோம். இப்ப தொடர்ச்சியா பாருங்க. Find out the value of one main scale division. Find out the total number of subdivisions between any two readings. Here, there are 20 divisions between any two readings. Hence, the value of one main scale division is equal to 1 by 20 centimeter, which is equal to 0.05 centimeter. Next. ரைட், இதை நாங்க பிறகு பார்ப்போம். இதை நாங்க அப்படியே தொடர்ந்து பிறகு பார்ப்போம். அப்ப இதுல லீஸ்ட் கவுண்ட் சொல்லிருக்காங்க வேல்யூ ஆஃப் ஒன் மெயின் ஸ்கேல் டிவிஷன், அதாவது ஒரு பிரதான பிரிவின் நீளம். சரிதானே? ஒரு பிரதான பிரிவு அதன் கீழ் மொத்த வேணியர் பிரிவுகளின் எண்ணிக்கை. இது ஆல்ரெடி நாங்க என்ன செஞ்சிருக்கோம், எழுதியிருக்கோமா இல்லையா? காப்பியில் எழுதியிருக்கோமா? ரைட், பிரதான பிரிவு ஒன்றின் நீளம் அதன் கீழ் வேணியர் பிரிவுகளின் எண்ணிக்கை, இது காப்பியில் எழுதியிருக்கோம். அதே மாதிரி லீஸ்ட் கவுண்ட்டுக்கு இன்னொரு சமன்பாடு எழுதியிருக்கோம். ஒரு பிரதான பிரிவொன்றின் நீளம் மைனஸ் ஒரு வேணியர் பிரிவொன்றின் நீளம். இந்த சமன்பாடை திருப்பி பிரீஃபா நாங்க கீழே எழுதியிருக்கோம். அதாவது ஒரு பிரதான பிரிவின் நீளம் மைனஸ் பொருந்தும் பிரதான பிரிவு அதன் கீழ் மொத்த வேணியர் பிரிவுகளின் எண்ணிக்கை இப்படின்னு சொல்லி நாங்க என்ன செஞ்சிருக்கோம் சொன்னா எழுதியிருக்கிறோம். அதே விஷயத்தை தான் இவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா விளங்கப்படுத்துறாங்க. இதை நான் ஒருத்தர திருப்பி நான் என்ன செய்வேன்னு சொன்னா விளங்கப்படுத்துவேன். அதனால இப்ப வீடியோ பாருங்க. Total number of divisions on the vernier scale. Ignore the decimal numbers marked on the vernier scale. There are 50 divisions on the vernier scale. Hence, the least count is equal to 0.05 divided by 50, which is equal to 0.001 centimeter. Let us determine the total reading using Right. ரைட், அப்ப இதுல எப்படி லீஸ்ட் கவுண்ட கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி ரீடிங் கண்டுபிடிக்கிறது நாங்க ஆல்ரெடி என்ன செஞ்சிட்டோம்னு சொன்னா படிச்சிட்டோம். அப்ப நான் அதை உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன். ரீடிங் எப்படி கண்டுபிடிக்கிறது? ரீடிங் கண்டுபிடிக்கிறதுக்கு வாசிப்பு. சரியா? வாசிப்புக்கு என்ன சமன்பாடு? பூஜ்ஜியத்திற்கு பிரதான பிரிவின் பூஜ்ஜியத்திற்கு பிரதான அளவிடையின் பூஜ்ஜியத்துக்கு முன்னால் உள்ள வாசிப்பு. சாரி, வேணியர் பிரிவின் பூஜ்ஜியத்திற்கு முன்னால் உள்ள பிரதான பிரிவின் வாசிப்பு பிளஸ் பொருந்தும் வேணியர் பிரிவு தர இழிவெண்ணிக்கை. சரியா? இது ஆல்ரெடி நாங்க படிச்சது. அதே விஷயத்தை தான் நாங்க என்ன செய்ய போறோம் சொன்னா இங்கேயும் அப்ளை பண்ண போறோம். இதுல நான் முதலாவது ஒரு கணக்கு ஒண்ணு நான் என்ன செஞ்சிடறேன்னு சொன்னா உங்களுக்கு செஞ்சு காட்டிடுறேன். சரிதானே? அப்ப லீஸ்ட் கவுண்ட் வந்து 0.1 மில்லிமீட்டர் உள்ள ஒரு நாங்க என்னத்தை பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா ஒரு வேணியர் மானியை பார்க்க போறோம். இந்த வேணியர் மானியில உள்ள அளவிடைகள் நான் என்ன செய்யறேன்னு சொன்னா குறிச்சு காட்டுறேன்.
இது நான் சொல்றேன் 1. அப்ப இது என்ன செஞ்சிருக்குன்னு சொன்னா பிரிஞ்சிருக்கு 3 4 5 6 7 8 9 10. ரைட். இது 0, இது 1 2 3 4 5 6வது பொருந்தி இருக்கு 7 8 9. ரைட். இது படிச்சிருக்கோமா? ரைட். அப்ப எப்படி இதனுடைய வாசிப்பு பெறுறது? அப்ப வாசிப்பு எதுக்கு சமன்? வாசிப்பு வேனியரின் பூஜ்ஜியத்திற்கு முன்னால் உள்ள பிரதான பிரிவின் வாசிப்பு. அப்ப வேனியரின் பூஜ்ஜியம் வந்து எங்க இருக்குன்னு சொன்னா, ரைட்டா, வேனியரின் பூஜ்ஜியம் இந்த இடத்துல இருக்கு, இதுக்கு முன்னுக்குள்ள பிரதான பிரிவின் வாசிப்பு. அப்ப இந்த வாசிப்பு தான் நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா எடுக்க போறோம். ஆகவே 1ங்கிறது 10 மில்லிமீட்டர். அப்ப 10 மில்லிமீட்டர், இது 11, இது 12, இது எத்தனையாவதுன்னு சொன்னா 13. அப்ப 13 பிளஸ், சரிதானே? ரைட். பொருந்தும் வேனியர் பிரிவு. அப்ப எத்தனையாவது பிரிவு பொருந்துது? 1 2 3 4 5 6வது பிரிவு பொருந்தது. 6 தர இழிவெண்ணிக்கை 0.1. ஆகவே 13 பிளஸ் 0.6 13.6 மில்லி மீட்டர். இதுதான் இதுக்கான விடை. சரியா? அப்ப இது எல்லாம் ஞாபகத்துல இருக்குன்னு சொல்லி, சரிதானே? ஞாபகத்துல இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். சரிதானே? ஸ்கிரீன் விளங்கலையா? அசோக்கா, தனுஷிகா, ஸ்கிரீன் விளங்கலையா? என்னடா இது? சரிதானே? ரைட். 14.6 13.6 13.6. ஓகே, 13.6 மில்லிமீட்டர். ரைட். அப்ப இதே தான் என்ன செய்றாங்கன்னு சொன்னா இங்க விளங்கப்படுத்துறாங்க. Main scale reading plus coinciding vernier division multiplied by the least count of traveling microscope. Main scale reading is recorded by noting the position of 0 of the vernier scale on the main scale, which is 2.3 centimeter. Coinciding vernier division is found by noting that division of the vernier scale which exactly coincides with the main scale division. Here, 40th division of the vernier scale is exactly coinciding with the main scale. Therefore, total reading is equal to 2.3 centimeter plus சரியா? ரைட். அப்ப இது ஃபுல்லாவே நாங்க என்ன செஞ்சிட்டோம்னு சொன்னா படிச்சிட்டோம். சரிதானே? Which is equal to 2.340 centimeter. சரிதானே? ஓகே. அப்ப இத நாங்க என்ன செஞ்சிட்டோம்னு சொன்னா ஆல்ரெடி படிச்சிட்டோம். அப்ப வேனியர் மானி சம்பந்தமா மட்டும் தான் இங்க நமக்கு கிளியரா விளங்கணும். ரைட். அப்ப வேனியர் மானியில பாத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா வேனியர் மானியில என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா ஒரு மேடை இருக்கு. அதாவது கிடையான அளவிடைகள் இருக்கு. அதே மாதிரி நிலைக்குத்தான அளவிடைகள் இருக்கு. அதாவது வேனியர் மானியில கிடையான அளவிடைகளும் இருக்கு. வேனியர் மானியில நிலைக்குத்தான அளவிடைகள் இருக்கு. அப்ப கிடையான அளவிடைகள்ல பிரதானமாக 2 அளவிடை இருக்கு. ஒன்னு பிரதான அளவிடை, இன்னொன்னு வேனியர் அளவிடை. அதே மாதிரி நிலைக்குத்தான அளவிடைகளும் 2 இருக்கு. ஒன்னு பிரதான அளவிடை, இன்னொன்னு வேனியர் அளவிடை. அதுக்கு மேலதிகமாக நாங்க கண்ணால பாக்குறதுக்கு, அதாவது மிக சிறிய துளைகள் இருக்குது, நம்ம மயிர் துளைகள்லாம் இருக்கு தானே. அப்ப மயிர் துளையெல்லாம் பார்க்கும்போது மிக சின்னதா இருக்கும். அப்படி இல்லாட்டி பேனாவுல உள்ள அந்த ரீஃபில்ல உள்ள துளையெல்லாம் பார்க்கும்போது அதெல்லாம் ரொம்ப சின்னதா இருக்கும். அப்ப அதெல்லாம் நாங்க பாக்குறதுக்காக அந்த மாதிரி சிறிய துளைகளை அல்லது சிறிய அளவீடுகள், சிறிய பொருட்களை பாக்குறதுக்காக என்ன தேவை அப்படின்னு சொன்னா ஒரு நுணுக்கு காட்டி ஒன்று தேவை. அந்த நுணுக்கு காட்டி தான் என காட்டப்பட்டிருக்கு. இந்த நுணுக்கு காட்டியில ஒரு பகுதி கண் வில்லையாகவும் மற்றைய பகுதி என்னவா இருக்கும்னு சொன்னா பொருள் வில்லையாகவும் இருக்கும். ஒரு பகுதி கண் வில்லையாகவும் ஒரு பகுதி பொருள் வில்லையாகவும் இருக்கும். சோ இதை மட்டும் இன்னும் ஒரு தரம் நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னா பாருங்க. The base of a traveling microscope consists of leveling screws which helps in adjusting the base horizontally. It can move up and down and left and right, carrying a vernier scale along with it. Here, we can see horizontal main scale and vernier scale. Similarly, vertical main scale and vernier scale. At any given position. சரி, ஓகே. அப்ப நான் இப்ப அடுத்த வீடியோ கிளிப் காட்டுறேன். இது எப்படி இதுல நாங்க ஒரு அளவீடு பெறுறது அப்படின்னு சொல்லி நாங்க என்ன செய்வோம் சொன்னா பாப்போம். இதுல அளவீடு இருக்கான்னு சொல்லி Sir,
surface tension. ரைட், இந்த சர்ஃபேஸ் டென்ஷன் வந்து உண்மையா நமக்கு பாடத்துல இல்ல. இதை எப்படி யூஸ் பண்றாங்க அப்படிங்கறது மட்டும் தான் நாங்க இதுல பார்க்க போறோம். இதை எப்படி யூஸ் பண்றாங்க அப்படிங்கறத பார்க்க போறோம். இந்த சர்ஃபேஸ் டென்ஷனை பத்தி நீங்க என்ன செய்ய தேவையில்லைன்னு சொன்னா worry பண்ணிக்க தேவையில்லை. Our aim is to find the surface tension of water by capillary rise method. To do the experiment. ரைட், இதுல பாருங்க அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா மேற்பரப்பு இழுவிசை சம்பந்தமா தான் ஒரு பிராக்டிகல் ஒன்று செய்ய போறாங்க. நமக்கு ஒரு பேசிக் ஐடியா ஒன்று தேவை. என்னதுன்னு சொன்னா இதுல இந்த 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 நுணுக்கு காட்டியை எப்படி பயன்படுத்துறது, எப்படி இதுல பார்த்து எப்படி அளவிடை பெற போறாங்க அப்படிங்கிறது மட்டும் தான் நாங்க என்ன செய்ய போறோம் சொன்னா பார்க்க போறோம். Retort stand or wooden stand, beaker containing water, pointer, capillary tube, and traveling microscope. Place the beaker containing water on the wooden stand beside the retort stand. Pass the capillary tube through the hole of the cork until it is immersed in water. Water rises into the capillary tube. Now pass the long pointer through another cork in such a way that its tip just touches the surface of the water. The traveling microscope has the following parts: eyepiece. சரியா? ரைட், அப்ப இதுல கவனிங்க. ஒரு டிராவலிங் மைக்ரோஸ்கோப்ல இருக்கிற பாகங்களை அவங்க சொல்றாங்க. அப்ப மேல ஐபீஸ் அப்படிங்கிறது கண் வில்லை, சரிதானே? அப்ப இது கண் வில்லையா இருந்தா இது என்னவா இருக்கும்னு சொன்னா பொருள் வில்லையாக இருக்கும். அப்ப இதன் வழியாக என்ன செய்யலாம்னு சொன்னா நாங்க ஒரு 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 பொருளை அவதானிக்கும் போது இது கண்ல வந்து நமக்கு பெருசா தெரியும். ஆகவே இதை கீழ் நோக்கி அசைக்கும் போது இந்த சிஸ்டத்தை அப்படியே கீழ் நோக்கி அசைக்கும் போது பாருங்க இந்த பிளாக் கலராக இருக்கிற பகுதி வந்து அப்படியே கீழ் நோக்கி அசையும். அப்ப அசையும் அப்ப இப்படி கீழ் நோக்கி அசையும் போது என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா சரியா, இந்த பிரதான அளவிடை அப்படியே இருக்கவே இந்த வேணியர் அளவிடை என்ன செய்ய போதுன்னு சொன்னா கீழ் நோக்கி அசையும் போது இந்த இடத்துல இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு அளவிடையை காட்டுவாங்க. இதை வச்சு வாசிப்பு பெற்று நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா வாசிக்க போறோம். அதே மாதிரி இந்த தொகுதி அப்படியே இந்த பக்கம் நகர்த்தினாங்கன்னு சொன்னா இந்த வேணியர் ஸ்கேல் என்ன செய்யும் சொன்னா அசையும், சரிதானே? அப்ப இந்த வேர்னியர் ஸ்கேல் என்ன செய்ய போகுது, இந்த பிரதான அளவிடை அப்படியே இருக்கவே இந்த வேர்னியர் ஸ்கேல் இப்படியே தொடர்ச்சியாக அசையும் போது இதுல இருந்து நாங்க என்ன செய்யலாம் சொன்னா வாசிப்புகளை எடுத்துக்கொள்ளலாம். ரைட், சரிதானே? அப்ப நிலைக்குத்து பிரதான அளவிடை இருக்கும், அதே மாதிரி நிலைக்குத்து வேர்னியர் அளவிடை இருக்கும். சரியா, அதை நாங்க சொல்லுவோம் பொருள் வில்லை. ரைட், அதாவது கிடையான வேர்னியர் அளவிடை, அதாவது கிடையான பிரதான அளவிடை. ரைட், ரைட், அதாவது இதனுடைய இழிவெண்ணிக்கை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி சொல்றாங்க. இழிவெண்ணிக்கையை கண்டுபிடிக்கிறது வேல்யூ ஆஃப் ஒன் மெயின் ஸ்கேல் டிவிஷன், சரிதானே? கீழே நம்பர் ஆஃப் டிவிஷன் ஆன் வேர்னியர், அதாவது மொத்த வேர்னியர் பிரிவுகளின் எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இது ஆல்ரெடி நாங்க படிச்சதுதான். Adjust the microscope by the anti-clockwise rotation of the screw placed in front. சரிதானே? இப்ப இந்த மைக்ரோஸ்கோப் என்ன செய்யலாம்னு சொன்னா இந்த மைக்ரோஸ்கோப்ல இங்க ஒரு செப்பமாக்கி இருக்கு. இதை சுழற்றுறதினூடாக இந்த மைக்ரோஸ்கோப்பை நிலைக்குத்தாகவும் கிடையாகவும் நமக்கு எந்த திசையில வேணுமோ அந்த திசையில என்ன சொல்லி கொள்ள முடியும், திருப்பி கொள்ள முடியும். ரைட், இந்த தயவு செஞ்சு மியூட் பண்ணுங்க, மியூட் பண்ணாட்டி எனக்கு கஷ்டம். நீங்க வீட்ல சண்டை போடுறதுலாம் எனக்கு கேக்குது. ரைட், இப்ப கவனிங்க. அப்ப இதுல என்ன செய்ய போறாங்க அப்படின்னு சொன்னா இவங்க செய்யற பிராக்டிகல் வந்து பிசிக்ஸ்ல உள்ளது. நீங்க இதுல பாத்துக்கொள்ளுங்க. இந்த குழாய் இருக்கு தானே, இந்த குழாயை கொண்டு போயிட்டு நீருளுக்கு வைக்கும் போது இது என்ன செய்யுதுன்னு சொன்னா இந்த நீர் வந்து என்ன செய்ய போகுதுன்னு சொன்னா கொஞ்சம் மேல வந்திருக்க போகுது. அப்ப இந்த மேல வந்திருக்கிற பகுதி சம்பந்தமா தான் அவங்க என்ன செய்ய போறாங்கன்னு சொன்னா பார்க்க போறோம். ரைட், நம்ம பார்ப்போம். சரிதானே? அப்ப இந்த நீர் வந்து எவ்வளவு உயரத்துக்கு வந்திருக்கு அப்படிங்கறத பார்க்க போறாங்க. அப்ப இந்த நீர் எவ்வளவு உயரத்துக்கு வந்திருக்கு அப்படிங்கறத நாங்க ஒரு வேணியர் மானியில புடிச்சு பார்க்கலாமா? இந்த இடத்துல ஒரு வேணியர் மானியை புடிச்சு பார்க்கலாது. ஏன்னா வேணியர் மானியோட தாடைகள் என்ன செய்யலாது, அந்த இடத்துல வைக்கலுமா, அந்த இடத்துல வைக்கலாது. அதே மாதிரி மைக்ரோ சரியா நுண்மானி திருகு கணிச்சு என்ன செய்யலாது, அந்த இடத்துல வைக்க இயலாது. அப்ப இந்த இடத்துல மைக்ரோமீட்டரையும் பயன்படுத்த இயலாது, வேணியர் மானியை பயன்படுத்த இயலாதனால ஒரு ஸ்பெஷலான கருவிக்கு போறோம். என்னதுன்னு சொன்னா இந்த டிராவலிங் மைக்ரோஸ்கோப்புக்கு போறோம். ரைட், பாருங்க.
இதுல பாருங்க காட்டியிருக்காங்க. இந்த நீர் இருக்கிற இடத்தை என்ன செய்யறாங்கன்னு சொன்னா சரியா பாயிண்ட் பண்ணி இங்க ஒரு குறுக்கு மயிர் இருக்கு. சரியா, இதனுடைய பெயர் வந்து கிராஸ் ஹேர். இந்த பாருங்க ரெட் கலர்ல இருக்கு தானே, ரெட் கலர்ல நான் ஒரு பாயிண்டர் காட்டுறேன். அதுல ஒரு கோடு ஒன்று இருக்கு. இந்த கோட்டினுடைய பேர் வந்து குறுக்கு மயிர், ஆங்கிலத்துல கிராஸ் ஹேர். அப்ப இந்த நீங்க என்ன எந்த கேம்ல விளையாண்டுருக்கீங்க? பப்ஜில இருக்கிறது இது ரைட். ப்ராஜெக்ட் ஐஜிஏ அந்த மாதிரி ஷூட்டிங் கேம்ஸ்ல அந்த மோஸ்ட்லி அந்த கன் உளுக்கு அந்த கிராஸ் ஹேரை காட்டுவாங்க. அந்த கிராஸ் ஹேர் எதுன்னு சரியா பாயிண்ட் பண்றதுக்காக கிராஸ் ஹேர் இருக்கு. அதே மாதிரி இதனுடைய கண் விலைய அட்ஜஸ்ட் பண்ணும்போது இது உள்ளுக்கு என்ன இருக்க போகுது அப்படின்னு சொன்னா, இது உள்ளுக்கு ஒரு கிராஸ் ஹேர் வந்து இருக்க போகுது. சரிதானே? அந்த கிராஸ் ஹேரை வச்சுதான் சரியான இடத்தை என்ன செய்ய போறோம்னு சொன்னா பாயிண்ட் பண்ண போறோம். Focus the binocular using the screw so that the concave சரியா? அப்ப பாருங்க, இந்த செப்பமாக்கிய திருக்கும் போது என்ன செய்ய போகுது அப்படின்னு சொன்னா நமக்கு தெரியுற அந்த பிம்பம் வந்து கிளியரா தெரியும். சரியா? அப்ப அந்த நுணுக்கு காட்டியில என்ன இருக்குன்னு சொன்னா என்னது நுண் செப்பமாக்கி இதெல்லாம் இருக்கும் தானே. அப்ப அந்த மாதிரி இதுலயும் செப்பமாக்கிகள் இருக்கு. அந்த செப்பமாக்கிகளை அட்ஜஸ்ட் பண்ணி நாங்க பொருளை சரியா பொருளினுடைய பிம்பத்தை கிளியரா பெறக்கூடிய வரைக்கும் அதை கிளியர் பண்ணி செட் பண்ணி கொள்வோம். ரைட்? ரைட் பாருங்க. அப்ப இத இங்க பாருங்கன்னு சொன்னா மேல ஒரு திருகு ஒன்று இருக்கும். இந்த திருகை அட்ஜஸ்ட் பண்றதினூடாக என்ன செய்யலாம்னு சொன்னா இந்த பாருங்க சரியா பாயிண்ட் பண்ணிருக்காங்க. எவ்வளவு உயரத்துக்கு வந்திருக்கு அப்படிங்கறத சரியா பாயிண்ட் பண்ணிருக்காங்க. To make the horizontal cross wire just touch the central part of the concave meniscus. ரைட். அப்ப பாருங்க, இத நான் தனியா ஒரு படத்துல வரைஞ்சு காட்டுறேன். அப்பதான் உங்களுக்கு இன்னும் கிளியர் ஐடியா வரும். ரைட். அப்ப இதுல ஒரு குழாய் இருக்கு. சரியா? அந்த குழாயில நீர் வந்து இந்த அளவுக்கு நிறைஞ்சிருக்கு. சரியா? இதுல இருந்து இது வரைக்கும் என்ன இருக்குன்னு சொன்னா நீர் நிறைஞ்சிருக்கு. அப்ப இதைத்தான் நாங்க இந்த எவ்வளவு நிறைஞ்சிருக்கு அப்படிங்கறத நாங்க பார்க்க போறோம். ஆகவே இந்த இடத்துல நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா மைக்ரோஸ்கோப் வைக்க போறோம். மைக்ரோஸ்கோப் வச்சுட்டு என்ன செய்ய போறோம் சொன்னா இதுல இப்படி ஒரு என்ன இருக்க போகுது, அளவடை பகுதி ஒன்று இருக்கு, தண்டு பகுதி ஒன்று இருக்கு, கீழே என்ன இருக்க போகுதுன்னு சொன்னா மேடை ஒன்று இருக்கு. சோ இதை என்ன செய்ய போறோம்னு சொன்னா இந்த உயரத்துக்கு சரியா செட் பண்ணிட்டு இந்த இடத்த பாக்குறாங்க. ரைட்? ஓகே, இந்த இடத்த பாக்குறாங்க. இங்க பார்க்கும்போது இங்க வேணியர் அளவிடையில வேணியர் அளவிடை நான் இங்க வரைகிறேன். ஒரு வேணியர் அளவிடை இருக்கும், ஒரு பிரதான அளவிடை இப்படி இருக்கும். சரியா? அப்ப இந்த வேணியர் அளவிடையும் பிரதான அளவிடையும் சேர்ந்து ஒரு வாசிப்பு ஒண்ணு என்ன செய்யும் சொன்னா காட்டும். அப்ப இங்க உள்ள வாசிப்பை நாங்க என்ன செய்வோம், கண்டுபிடிச்சு கொள்வோம். அந்த வாசிப்பை நான் சொல்றேன். அந்த வாசிப்பை இங்க பெறப்படுகிற வாசிப்பை நான் R1 சொல்றேன். சரிதானே? ரைட். அப்ப என்ன செய்யறது, அடுத்தது என்ன செய்யறது, இங்க கண்டுபிடிக்கிறது. அப்ப இது அப்படியே என்ன செய்யறது, கீழ் நோக்கி என்ன செய்யறதுன்னு சொன்னா நகர்த்துறது. சரிதானே? இதை கீழ் நோக்கி என்ன செய்வோம்னு சொன்னா நகர்த்து. பேசுறது கிளியர் இல்ல. நான் பேசுறது கிளியரா கேக்குதா தம்பி? எல்லாத்துக்கும் நிறைய பேருக்கு கிளியர் இல்லன்னு சொல்லி மெசேஜ் கேக்குது சார். கிளியரா இருக்கு சார். கிளியர் சார். ரைட். அப்ப தம்பி யாரோ உங்களுக்கு நெட்வொர்க் பிரச்சனையா இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். கேக்குது சார். ஓகே, பஸ்மிலா உங்களுக்கு நெட்வொர்க் பிரச்சனையா இருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கவரேஜ் இருக்கிற இடத்துக்கு வாங்க. ரைட். ஓகே, இப்போ நாங்க என்ன செய்ய போறோம் சொன்னா இது அப்படியே கீழே அசைச்சு, சரிதானே? இந்த படத்தை நான் அப்படியே இங்க இருக்குன்னு சொல்லி யோசிப்போம். இது வரைக்கும் நீர் மட்டம் இருக்குன்னு சொல்லி நான் யோசிக்கிறேன். ஏன்னா இங்க வரையில தானே. அப்ப இதை வரைக்கும் நீர் அசைச்சு இதை என்ன செய்யறேன்னு சொன்னா இதை இங்கே எடுக்கிறேன். ரைட்? இங்கே எடுத்தோன்னே என்ன செய்யும் சொன்னா பிரதான அளவிடை இப்படித்தானே இருக்கும். பிரதான அளவிடை இப்படி இருக்கும். இந்த வேணியர் அளவிடை என்ன செய்ய போகுதுன்னு சொன்னா இந்த வேணியர் அளவிடை என்ன செய்ய போகுதுன்னு சொன்னா அப்படியே நகர்த்து வேணியர் அளவிடை இங்கே வந்துடும். அப்ப இங்க பிரதான அளவிடையும் வேணியர் அளவிடையும் சேர்த்து இங்கே ஒரு வாசிப்பை காட்டும். நான் சொல்றது இல்லைங்களா? அப்ப இங்க ஒரு வாசிப்பு காட்டுது, நான் சொல்றேன் இங்க ஒரு வாசிப்பு காட்டுது 2.45 சென்டிமீட்டர், இங்க 1.95 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி காட்டுது. அப்ப இது வந்து இந்த இடத்துல உள்ள வாசிப்பு வந்து 2.45, இந்த இடத்துல உள்ள வாசிப்பு வந்து 1.95 அப்படின்னு சொன்னா இது எவ்வளவு இடத்துக்கு நீர் நிறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கலாமா? எப்படி கண்டுபிடிக்கிறது? என்ன செய்யணும்? கழிக்கணும் சார். ஓகே, குட். 2.45 இருந்து 1.95 கழிச்சு விட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இந்த அளவிடை வரும். சரிதானே? ரைட். அப்ப இதே டெக்னிக் தான் நான் எதுக்கு யூஸ் பண்ண போறோம், அந்த ஹார்ஸ் விட்டத்தை அளக்கிறதுக்கு நாங்க யூஸ் பண்ண போறோம். நாங்க இந்த சர்ஃபேஸ் டென்ஷன் வந்து அளக்க மாட்டோம். நாங்க மோஸ்ட்லி என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா ஹார்ஸை தான் நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா அளக்க போறோம். அப்ப ஹார்ஸ் ஒண்ணு என்ன செய்யறதுன்னு சொன்னா இந்த இடத்துல பிக்ஸ் பண்றது. அது என்னடா இந்த நேரம் செக் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஓகே, சரிதானே? அப்ப ஹார்ஸ் ஒண்ணு நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா இந்த இடத்துல பிக்ஸ் பண்ண போறோம். அப்ப ஹார்ஸ் ஒண்ணு எப்படி பிக்ஸ் பண்ண போறேன்? ரைட். அப்ப ஹார்ஸ் விட்டு இந்த புள்ளியை ஒருத்தரம் பாக்குறது, பார்க்கும்போது இங்க ஒரு